இதுல என்ன ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படின்னா 2013 உள்ள அந்த மீட்டர் அடிப்படையில் ஓலா ஊபர் செயல்படுகிறது. எப்படி அவங்களால மட்டும் செயல்பட முடியுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எம்டி கிடையாது. எடுத்துட்டு போய் எங்க இறக்கி விடுறாங்களோ இறக்கி விடுற இடத்துல கொஞ்ச நேரம் அவர் போனை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அடுத்த பயணம் வரும். உடனே அங்கிருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு போவார். இப்படி போயிட்டே இருக்கிறதுனால அவருக்கு பாக்கெட்ல காசு வந்த மாதிரி தெரியும். ஆனா நாளைக்கு அவர் எஃப்சின்னு போகும்போது வண்டியில ஒரு பழுது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்பதான் அதனுடைய தேய்மானம் என்னங்கிறதே அவர் உணர்வார். அதை சரி பண்றதுக்கு அவர் பல இடத்துல தண்டல் வாங்கி வட்டிக்கு வாங்கி வீட்டில் இருக்கிற நகையை எடுத்துட்டு போய் வச்சு, இது ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் சரி, கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் சரி, ஓலா ஊபர் ஓட்டுநர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். சமீபத்தில் ஓலா ஒரு பந்த் அறிவிச்சாங்க. ஓலா டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு பந்த் அறிவிச்சாங்க. ஒரு 7-8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பேச்சுவார்த்தைக்கு அந்த ஓலா நிறுவனம் கூப்பிட்டு என்ன பதில் சொன்னாங்கன்னா, அரசாங்கம் என்ன விலை கட்டணம் பயண கட்டணம் நிர்ணயித்து இருக்கிறதோ அந்த கட்டணத்தை தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் கூட செல்லாது, போராட்டத்தை வாபஸ் வாங்குங்கன்னாங்க. இப்போ அரசாங்கம் உயர்த்தி கொடுத்தா ஸ்டாண்ட் ஓட்டுநர்களுக்கும் அது நல்லதாக இருக்கும், ஓலா ஊபர் ஓட்டுநர்களுக்கும் அது நல்லதாக இருக்குமா இல்லையா? இதுக்கு பல முறை மனு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஊர்வலம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி உண்ணாவிரதம் நடத்தி எல்லாமே நடத்தி வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றம் இன்றைய இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி மினிமம் 50 ரூபாய், கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் இந்த பயண கட்டணத்தை நிர்ணயம் செய்து தர வேண்டும் என்று ஓட்டுநர்கள் கேட்கிறார்கள். அரசாங்கத்தின் பதில் என்ன அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சு 1 வருஷம் ஆகுதுங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்க பதில் சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பதிலே சொல்லலை. வாய்தா 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 வாய்தான் வாய்தா தான் வாங்கிட்டு இருக்காங்களே தவிர பதிலே சொல்லலை. நான் என்ன சொல்றேன், 50 ரூபாய் அவங்க கேட்கறாங்க, மினிமம் 50 ரூபாய் கேட்கறாங்களா? 50 ரூபாய் கொடுக்க முடியாது, 40 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு சொல்லு. இல்ல கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் கேட்கறாங்க, 25 ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, 20 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு சொல்லு. ஏதாவது ஒரு பதில சொல்லு. பதில சொல்லாம சும்மா வாய்தா வாங்கிட்டே இருந்தா எவ்வளவு நாட்களுக்கு தான் இந்த போராட்டத்தை நாங்க நடத்திக்கிட்டே இருக்க முடியும்? நோட்டீஸ் வந்திருக்கு. இதை நம்ம கேட்டா திமுக காரங்களுக்கு கோபம் வருது. ஏன் நீங்க அதிமுகவை கேட்கல? ஏன் நீங்க அந்த ஆட்சி இருக்கும்போது ஏன் கேட்கல? அந்த ஆட்சி காலத்துல இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. திமுக அண்ணா திமுக விளையாட்டு விளையாடியே இந்த ஆட்டோ ஓட்டுநர்களையும் கால் டாக்ஸி ஓட்டுநர்களையும் நாசம் பண்ணிட்டாங்க.